மனம் குவிதலால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒற்றை வரியை மனதில் பதிய வைத்து தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன், ஒரு நேரத்தில் ஓர் இலக்கின் மீதுதான் கவனம் முழுவதும் கவிழ்ந்திருக்க வேண்டும். 10 திசைகளிலும் ஒரே பொழுதில் பார்வையை திருப்பினால் எந்த திசையையும் ஆள முடியாது என்பதற்கு ஹிட்லருக்கு ஈடான சாட்சி கிடையாது. ஆஸ்திரியாவில் பிறந்த ஹிட்லர் ஜெர்மனியின் ஆட்சி தலைவனானான். முதல் உலகப் போரில் ஜெர்மனிய படையில் சேர்ந்தவன். இரண்டாவது உலகப் போர் உருவாவதற்கே காரணமானான். பாரம்பரிய பின்னணி, பணபலம், அரசியல் அந்தஸ்து என்று எதுவும் இல்லாதவன் அரசியலில் நுழைந்த 14 ஆண்டுகளில் உலக வல்லரசின் தலைமை பீடத்தில் அமர்ந்தான். டென்மார்க், நார்வே, ஹாலந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க் என்று வெற்றி மேல் வெற்றி பெற்ற ஹிட்லர் ஒரே நேரத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக போர் நடத்தியபடியே ரஷ்யாவின் மீதும் படையெடுத்தான். இரு நாடுகளுடன் நடைபெற்ற போரில் வெற்றி கிட்டாத நிலையிலேயே அமெரிக்காவை தாக்கினான். விளைவு, ஜெர்மனி தோற்றது. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். ஒரே நேரத்தில் வலிமை மிக்க 2 எதிரிகளுடன் மோதாதே என்று ஜெர்மானிய வல்லாட்சியாளன் பிஸ்மார்க்கின் பொன்மொழியை ஹிட்லர் பின்பற்றி இருந்தால் வரலாற்று நதியின் போக்கே மாறியிருக்கும். ஒரு நேரத்தில் ஒன்றில் மட்டுமே மனம் குவிதல் வேண்டும். இந்த மனம் குவிதல் தான் கான்சென்ட்ரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. செடி கொடிகளுக்கும் உணர்வுண்டு என்று எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்ற கேள்விக்கு செடியின் இயல்புகளை அறிய மனதை ஒருமுகப்படுத்தி நானே செடியானேன் என்று பதில் தந்தார் ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஒரு மனம், ஒன்றே எண்ணம் என்பதுதான் வெற்றிக்கு வழி. நன்றி, வணக்கம்.